ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் எங்கன்னா வாகமன் ட்ரிப் போகிறோம். ஸோ பொங்கல் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் நாங்கள் கிளம்புனோம். லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி மேலே வச்சு கட்டிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ போகிற வழியிலே பார்த்திங்கன்னா லைட்டாக மழை சாரல் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ லக்கேஜுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் எதாவது கவரேட் பண்ணி வச்சு கட்டிட்டு கிளம்புனோம். ஸோ போகும்போதே செம்ம வைப், ஃபேமிலியோடு போனாலே அது சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். செம்மையாக வைப் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா மார்னிங் எல்லாருமே ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிச்சங்காட்டி எல்லாத்துக்கும் தூக்கம் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஸோ சித்தப்பாவும் இவரும் மட்டும்தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக மெலோடி சாங்ஸாக ஓடிட்டு இருந்தது. நாங்கள் தேனி வழியாக தான் வாகமன் போனோம். ஸோ இந்த வழியாக போகும்போது இங்கே ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். அந்த கோயில் என்ன கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் பகவானோட கோவில் தான். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குச்சனூர் கோயில். அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கே பார்த்திங்கனாவே தேனி சைடு ரொம்பவே வியூ அழகாக இருந்துச்சு. அதையும் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு எங்கள் ட்ரிப்பை எகெயின் ஸ்டார்ட் பண்ணோம். எகெயின் பார்த்திங்கன்னா அதே காட்டு வழி பயணம் தொடர்ந்தது. வழியே தெரியாமல் நாங்கள் எங்கே போகிறோன்னே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. கூகுள் மேப்பை பார்த்து போனது தப்பாக போச்சு அப்படிங்கிற மாதிரி நடுக்காட்டுக்குள்ளே எங்கே போகிறோன்னே தெரியாமல் போயிட்டு இருந்தோம். அண்ட் தென் ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு நாங்கள் ஏதோ ட்ரிப் மாறி வந்துட்டோம், வழி மாறி வந்துட்டோம், ஸோ அப்படியே வாங்க அப்படின்னாங்க. எங்கேயுமே ஒரு கடை கூட இல்லை. ஏதோ ஒரே ஒரு கடை இருந்தது. அந்த கடையில் நின்று டீயை குடிச்சிட்டு பார்த்தா செம்ம குளிருங்க. கீழே இறங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கார்லேருந்து அவ்வளோ ஒரு குளிர். இறங்கிட்டு நீங்களே பாருங்கள், அந்த ஏரியாலே ஒருத்தர் கூட இல்லை, ஒரு ஸ்ட்ரீட் லைட் இல்லை. அப்படி ஒரு காட்டு பாதையில் தான் போயிட்டு இருந்தோம். நாங்கள் வழி மாதிரி போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு டென்ஷன் இருந்தாலும் இவங்க விளையாட்டுக்கு குறைச்சல் இல்லைங்க. ஒரே ஜாலியாக வைப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இவங்க எல்லாருமே. செம குளிர். அதனால் நான் வீடியோ எடுக்க முடியாமல் எடுத்துகிட்டு இருந்தேன் உள்ளே போய் உட்காந்தோன்னே. அப்புறம் கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு சர்ச்சை பார்த்தோம். செம்மையாக அந்த அந்த ஏரியா நைட் டைமில் ஃபுல்லாகவே எல்லா ரெஸ்டாரண்ட் ரெசார்ட்ஸ் எல்லாமே ஃபுல் லைட்டிங்கில் இருந்தது. பட் இந்த சர்ச் ரொம்பவே யுனிக்காக இருந்தது. ஸோ அந்த இடத்துல நின்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறுத்திட்டோம். வண்டியை நிறுத்திட்டு சரி பார்க் பண்ணிவிட்டு ஓரமாக போயிட்டு பார்ப்போம். ஓப்பன் ஆகியிருந்தால் உள்ளே போகலான்னு நினச்சோம். பட் உள்ளே க்ளோஸ் ஆகியிருந்தது. அந்த பாத்வே எல்லாம் ஓப்பன் ஆகிருந்தது. சரின்னு சொல்லிட்டு போனோம். நிஜமாக நீங்களே பாருங்களேன், அது அப்படியே எப்படி சொல்கிறது, அந்த ஆர்கிடெக்சர் அவ்வளோ இதாக இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஒரு தர்மாக்கோலில் கட்டின மாதிரி இருந்தது. அதோட இது சூப்பராக இருந்தது. பட் மார்னிங்கில் கூட இந்த அளவுக்கு அழகாக இருந்திருக்குமா அப்படின்னு தெரில. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. அந்த அப்படியே பார்க்கும்போது அப்படியே சீட்டு கட்டில் அடுக்கி வச்சிருந்த இது மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாருமே அங்கே நின்றுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எகெயின் தென் அதே காட்டு வழியாக ரூட்டு தான் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. எங்களுக்கே ரூட் மாறி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வேறு ஒரு பக்கம் ரூட் மேப்பை பார்த்து போகாமல் வழியை கேட்டு போயிருந்தால் கூட ரீச் ஆகிருப்போம் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருந்தாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு வண்டி கூட இல்லைங்க. எங்கள் வண்டி மட்டும்தான் போயிட்டுருக்கு. எப்படியோ ஒரு வழியாக எங்கள் ரூமை ரீச் ஆகிட்டோம். பரவாயில்ல, அந்த டைம்லேயும் ஓனர் ரெசார்ட்டோட ஓனர் கைட் பண்ணிகிட்டே இருந்தார், இந்த வழியாக வாங்க அந்த வழியாக வாங்கன்னு. ஸோ எப்படியோ ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் நம்ம இருக்க போகிற ரூம். ஸோ மார்னிங் தான் உங்களுக்கு வியூவெலாம் காமிக்க முடியும். இப்போ வரைக்கும் ஜஸ்ட் ரூமை காமிக்கிறேன். ஸோ உள்ளே நுழைஞ்சோன்னே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹால் இருந்து நல்லா பெருசாகவே அங்கே டைனிங் டேபிள் சேர்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அண்ட் தென் நாங்கள் எப்போவுமே மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது வில்லா மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ரூம்ஸு காட்டேஜ் அந்த மாதிரி எடுத்தோம்னா தனித்தனியாக எல்லோரும் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுனா நம்ம ட்ரிப் போனாலும் எல்லோரும் ஒட்டுக்கா வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நாங்கள் 3 ஃபேமிலி போயிருந்தங்காட்டி 3 பெட்ரூம்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ 3 பெட்ரூமே ரொம்ப நீட்டாக நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருந்தது, வித் அட்டாச் பாத்ரூம்ஸோட. ஸோ இந்த ரூம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அடுத்த ரூம் சித்தி ஃபேமிலிக்கு எடுத்துக்கிட்டாங்க. அந்த ரூம் பால்கனியோடு இருந்தது வியூ. இங்கே பார்த்திங்கன்னா ஹால்லேயுமே உங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பேஷியஸாக சோஃபாலாம் போட்டிருந்தாங்க, நம்ம உட்காந்து பேசிக்கிற மாதிரி. இந்த ரூமில் தான் சொன்னேன் வித் பால்கனியோடு இருக்கும் அந்த வியூ அப்படின்னு. அண்ட் தென் இன்னொரு ரூம் அப்பா அம்மா என் சிஸ்டர் அவங்க 3 பேர் இருக்கிறதுக்காக இருந்தது. அந்த ரூம்லேயுமே அட்டாச் பாத்ரூம்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ ரூமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்தது.
ஸோ வந்த டயர்டில் எல்லாருமே வந்தோடனே வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப டயர்டு. அண்ட் தென் கிச்சன் ஆல்சோ தே ப்ரொவைடட். ஆனால் கிச்சனுக்கு வந்து நம்ம தனியாக அமௌண்ட் கொடுக்கணும். கொடுத்தோம்னா வந்து கேஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்ம கிச்சன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருந்தது எங்கள் ரூம். ட்ராவல் பண்ணி வந்ததில் எல்லாத்துக்குமே நல்ல டயர்ட். ஸோ எல்லாருமே நல்லா தூங்கிட்டோம். அம்மா அப்பா எல்லாம் வந்து ஏர்லியராக எழுந்திரிச்சிட்டாங்க போல். ஸோ ஹால்லேருந்து அந்த விண்டோ வியூ வந்து இப்படி தான் இருந்தது. அப்பா அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தார். வியூ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் தென் இப்போ அம்மா அப்பாவும் நின்று பேசிகிட்டு இருக்கிற வியூ பார்த்திங்கன்னா வந்து அந்த பெட்ரூமோட அட்டாச் பண்ணியிருக்க வியூ சொன்னேன்ல, அந்த வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. பாப்பா அப்போ தான் எந்திரிச்சா. எல்லோரும் அவ கூட பேசிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. யாருக்கும் கிளம்புறக்கு மனசே இல்லை. இந்த வியூவை பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ சித்தப்பாவும் பாலாவும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போகலாம், வியூ எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. விழாவோட ஓனர்கிட்ட பேசினா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தராக லைனாக குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விளையாண்டுட்டே இருந்தாங்க, குட்டீஸ் எல்லாம். ஸோ நாங்களாம் போய் ரெடி ஆகலாம் அப்படின்ட்டு பாப்பாவை ரெடி பண்ணிட்டோம். அவங்க பார்த்திங்கன்னா கரும்பு சாப்பிட்ருந்தாங்க. வரும்போது பொங்கல் முடிஞ்சு கரும்பெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதெல்லாம் சாப்பிட்ருந்தாங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க போகிறதுக்காக. பாப்பா ரெடி ஆனோடனே சாங்கை போட்டு ஒரே டான்ஸ் தான். அப்படியே ஒருத்தராக ஜாயின் பண்ணி எல்லாருமே ஒரு டான்ஸ் ஆடுற வைப்புக்கு வந்துட்டாங்க. பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஸோ நானுமே வந்து கூட சேர்ந்துட்டேன். ஃபேமிலியாக சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது நல்லா. ஸோ எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தோம். அண்ட் தென் இங்கே யாருமே வந்து ப்ரொஃபஷ்னல் டான்ஸஸ்லாம் கிடையாது. ஒரு ஜாலிக்காக ஃபன்னுக்காக நாங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று ஆடிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் ஆடுறத பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ சும்மா ஜஸ்ட் ஒரு டான்ஸ் ஆடி பார்த்தோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட அவுட்ஃபிட். நாங்கள் 2 பேருமே ரெடி ஆகிட்டு வெளியே வந்து கொஞ்சம் பிக்ஸும் வீடியோஸும் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க அப்போவே. எல்லாருமே வந்து ரூம்லேருந்து கிளம்பி வந்து போகிற வழியில் டிஃபன் மட்டும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பிளேசஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் நிறுத்தினோம். ஆக்சுவலாக இதுதான் வந்து மெயின் ஏரியா வாகமனோடது. ஸோ அங்கே வந்து ஹோட்டல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஹோட்டலில் கேட்டோம், அங்கே வந்து ஒன்லி டீ காஃபி அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஹோட்டலுக்கு நாங்கள் வந்திருந்தோம். அந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே பரோட்டா, சிக்கன் அண்ட் தென் இடியாப்பம், கடலக்கறி இதெல்லாம் தான் சாப்பிட்டோம். கேரளா டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே ஒரு பிளேட் வாங்கி டேஸ்ட் பார்த்தோம். அண்ட் தென் எல்லாத்துக்கும் ஓகே டேஸ்ட் பிடிச்சது அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் வந்து நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டோம். அண்ட் தென் நாங்கள் எல்லாருமே சிக்கன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். அடுத்தது அம்மா சித்தி எல்லாமே அவங்க வந்து ஃபிஷ் ஐட்டம்ஸ் போயிட்டாங்க. ஃபிஷ்ஷும் இடியாப்பமும் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. எல்லாமே ஒரு டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது. அண்ட் தென் இதுக்கப்புறம் நாங்கள் வாகமனில் எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.